நோக்கி நடப்போம். இறை வார்த்தையை உயிராக்கி இறைவனை வாழ்வாக்கி வாழ்வோம். வாருங்கள், இறை வார்த்தையை அறிந்து அன்பு செய்து சாட்சிகளா தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். இயேசுவுக்குள்ளே பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, கிளரேசிய துறவற சபையின் பணியாளர்களால் நடாத்தப்படுகின்ற ஞாயிறு நோக்கி நடப்போம் என்று இந்த வழிபாட்டிற்கு உங்கள் அனைவரையும் மிக மகிழ்வுடன் வரவேற்று இருக்கிறேன். இன்று நாங்கள் பாஸ்கா காலத்தின் இறுதி நாளில் இருக்கின்றோம். அதாவது இன்று நாங்கள் பெந்தகோஸ்து பெருவிழாவை கொண்டாடுகிறோம். 50வது நாள் என்பது பொருள்படுகின்றது. இயேசுவுக்குள்ளே பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே சீடர்கள் தூய ஆவியை பெற்றுக்கொண்டு புது படைப்பாக மாறினார்கள் என்பதை இன்றைய வாசகங்களினூடாக நாங்கள் அறிந்து கொள்ள முடிகின்றது. இன்றைய முதலாம் வாசகம் திருத்துவர் பணி நூலில் இருந்து எடுக்கப்பட்ட வாசகம். மூடப்பட்ட அறையிலே தூய ஆவியாரை பெற்றுக்கொண்ட சீடர்கள் புதிய படைப்பாக மாறி ஆண்டவருடைய திட்டத்தை செய்தார்களோ அதே போன்று நானும் நீங்கள் செய்ய வேண்டும் என்று முதலாம் வாசகமானது அழைத்திருக்கின்றது. அதே போன்றுதான் இன்றைய இரண்டாம் வாசகமானது புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து அழகாக கூறப்படுகின்றது. நானும் நீங்களும் தூய ஆவியை திருமுழுக்கின் மூலமாக பெற்றுக்கொண்டோம். ஆகவே நானும் நீங்களும் ஒரே உடலாக வாழ வேண்டும், ஒரே உடலின் உறுப்புகளாக நாங்கள் இருந்து ஒற்றுமையாக செயற்பட வேண்டும் என்பதை இன்றைய இரண்டாம் வாசகமானது கூறியிருக்கின்றது. இன்றைய நற்செய்தி வாசகத்திலே பார்க்கிறோம், ஆண்டவராகிய இயேசு சீடர்களுக்கு தூய ஆவியை கொடுத்து நீங்கள் அமைதியாக வாழுங்கள் என்று அமைதி உண்டாக என்று கூறுவதை பார்க்கிறோம். ஆகவே இயேசுவுக்குள்ளே பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே நாங்கள் தூய ஆவியின் பெருவிழாவை கொண்டாடுகிற நாங்கள் கடந்து வருகின்ற காலங்களிலே தூய ஆவியின் வழிநடத்தினால் தூண்ட பெற்று வாழ்கின்ற கத்தோலிக்கர்களாக இருக்க தொடர்ந்து மன்றாடுவோம். அன்பான ஆண்டவரே, இன்றைய நாளை தந்ததற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். நீர் எமக்கு தந்த பெற்றோர், அதிபர், ஆசிரியர், பங்கு தந்தை, நண்பர்கள் அனைவருக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். அவர்கள் வழியாக நாம் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்காக உமக்கு நன்றி. நாம் உள்படிவுள்ள பிள்ளைகளாக வாழ அருள்தாரும். ஆமென். பணிவாழ்வின் ஊற்று இறைவா, இரு அவையில் பணியாற்றும் இறை பணியாளர்களை விரைவாக ஆசீர்வதித்து அவர்களது பணிவாழ்வை சிறக்கவும், அவர்களது பணிவாழ்வில் ஏற்படும் சமாதான சோதனைகளை வெற்றி கொண்ட தூய ஆவியாரை அவர்களை வழிநடத்தும். ஆமென். சமாதானத்தின் தேவனே, உன் நாட்டை
கிடைக்கிறோம். மாணவர்களாகிய நாம் அதிபர் ஆசிரியர்கள் மூலம் எமக்கு கிடைக்கும் கல்வி அறிவு ஒழுக்கம் இவற்றுகளை நாம் நன்றி கூறுகிறோம். நாம் கல்வியிலும் ஒழுக்கத்திலும் சிறந்த விளங்கி எதிர்காலத்தில் நல்ல கல்விமான்களாக திகழ அருள் தரும். நல்ல ஆசிரியராக திகழும் இறைவா, எமது அதிபர் ஆசிரியர்களை நிறைவாக ஆசீர்வதித்து அவர்களது பணிகள் வழியாக மாணவர்கள் கல்வி ஒழுக்கம் உயர்ச்சி பெற அவர்களுக்கு நல்ல உடலுள்ள ஆன்மீக நலனை நிறைவாக கொடுத்து காத்தருள வேண்டும் என்று மன்றாடுகிறோம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவரும் திருமகனும் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். அன்பான சகோதர சகோதரிகளே, தூய ஆவியின் பெருவிழா ஆகிய இன்று நாம் திருப்பாடல் 104 தியானிக்கின்றோம். கடவுளே அனைத்திற்கும் உயிர் மூச்சை தருகிறவராக இருக்கின்றார். அந்த ஆவியானவரே எம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார். தூய ஆவிக்கு நன்றி சொல்லி நம்பிக்கையுடன் இத்திருப்பாடலில் பங்கு பெற்றுவோம். உங்கள் பதிலாக ஆண்டவரை உம் ஆவியை அனுப்பி மண்ணகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர். ஆண்டவரே உம் ஆவியை அனுப்பி மண்ணகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர். ஆண்டவரே உம் ஆவியை அனுப்பி மண்ணகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர். என் உயிரே ஆண்டவரை போற்றிடு. என் கடவுளாகிய ஆண்டவரே, நீரே துணை மேன்மை மிக்கவர். ஆண்டவரே உம் வேலைப்பாடுகள் எத்தனை எத்தனை, பூவுலகமும் படைப்புகளால் நிறைந்துள்ளது. ஆண்டவரே உம் ஆவியை அனுப்பி மண்ணுலகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர். நீர் அவற்றின் மூச்சை நிறுத்திவிட்டால் அவை மாண்டு மறுபடியும் பொழுதுக்கே திரும்பும். உமது ஆவியை நீர் அனுப்ப அவை படைக்கப்பெறுகின்றன. மண்ணகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர். ஆண்டவரே உம் ஆவியை அனுப்பி மண்ணகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர். ஆண்டவரின் மாட்சி என்றென்றும் நிலைத்திருப்பதாக. அவர் தம் செயல்களை குறித்து மகிழ்வாராக. என் தியான பாடல் அவருக்கு உகந்ததாயிருப்பதாக. நான் ஆண்டவரில் மகிழ்ச்சி கொள்வேன். ஆண்டவரே உம் ஆவியை அனுப்பி மண்ணகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர். ஆண்டவரே உம் ஆவியை அனுப்பி மண்ணகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர். யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 20, திருவசனங்கள் 19 தொடக்கம் 23 முடிய. அன்று வானத்தின் முதல் நாள், அது மாலை வேளை. யூதர்களுக்கு அஞ்சி சீடர்கள் தாங்கள் இருந்த இடத்தின் கதவுகளை மூடி வைத்திருந்தார்கள். அப்போது இயேசு அங்கு வந்து அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார். இவ்வாறு சொல்லிய பின் அவர் தம் கைகளையும் விழாவையும் அவர்களிடம் காட்டினார். ஆண்டவரை கண்டதால் சிறுவர் மகிழ்ச்சி கொண்டார்கள். இயேசு மீண்டும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. தந்தை என்னை அனுப்பியது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்றார். இதை சொன்னபின் அவர் அவர்களில் ஊதி, தூய ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள். எவருடைய பாவங்களை நீங்கள் மன்னிப்பீர்களோ அவை மன்னிக்கப்படும். எவருடைய பாவங்களை மன்னியாதிருப்பீர்களோ அவை மன்னிக்கப்படா என்றார். இது இயேசு கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவுக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பாடுபட்டு துன்பப்பட்டு வேதனைப்பட்டு சிலுவை மரணத்தை ஏற்று கல்லறை அடக்கப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து அவர் சீடர்களுக்கு காட்சி கொடுக்கும் போது அந்த இல்லத்திலே அந்த சீடர்கள் ஒன்று கூடி அறையை பூட்டி விட்டிருந்தார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த விண்ணக உடலோடு அந்த அறைக்குள் நுழைந்தார். அந்த அறைக்குள் நடுவே வந்து நின்ற வேளை அந்த சீடர்கள் அச்சத்தினாலே பிடிக்கப்பட்டவர்களாக காணப்பட்டார்கள். ஆனால் இயேசு உடனே அவருடைய உள்ளங்களை அவர் அமைதிப்படுத்தினார். உங்களுக்கு அமைதி உண்டாக என்ற அந்த வார்த்தையினாலே அவர் திடப்படுத்தினார். அந்த உள்ளத்திலே இருந்த அச்சமும்
அந்த பயமும் அவர்களை விட்டு நீங்கியது. அவர்கள் யூதர்களுக்கு அஞ்சினாலே அந்த அறையை கொண்டிருந்தார்கள். அப்படி இருந்தும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வல்லமையோடு அந்த அறைக்குள் இறங்கி சீடர்களை பலப்படுத்தி அவருடைய உள்ளங்களை திடப்படுத்தி ஆசீர்வதித்தார். அவர் அப்படி செய்கின்ற போது சீடர்கள் அப்படி இருந்தும் அச்சத்தினாலே பிடிக்கப்பட்ட பிள்ளைகளாக இருந்த வேளை கூட இந்த ஆண்டவர் தன்னுடைய கைகளையும் கால்களையும் காட்டிக் கொண்டார். அந்த விழாயிலும் அந்த கைகளும் அந்த இடத்திலே சீடர்கள் உற்று நோக்கின்ற போது அச்சத்தை தவிர்க்கின்றார்கள். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை படைத்தவர், நம்மை உருவாக்கியவர், நம்மை வழிநடத்தியவர், நமக்கு ஆற்றலையும் வல்லமை தந்த இறைவன் நமக்கு முன்னே வந்து நிற்கின்றார். நாங்கள் வெற்றியோடு அந்த ஆண்டவரை எதிர்கொண்டிருக்கின்றோம் என்று சீடர்கள் நினைத்துக் கொண்டார்கள். அந்த சீடர்கள் அப்போது ஆர்ப்பரிப்போடும் மகிழ்ச்சியோடும் அந்த இடத்திலே இருந்த வேளை ஆண்டவர் அந்த இடத்தை திரும்பவும் சொல்கின்றார், உங்களுக்கு அமைதி விட்டார்கள். திரும்பவுமே அந்த இடத்திலே அந்த சீடருடைய இதயங்களை அமைதிப்படுத்துகின்றார், இதயங்களை தூய்மைப்படுத்தி பலப்படுத்தி வல்லமைப்படுத்துகின்றார். அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த இடத்திலே உடனடியாக தூயாவியை பெற்றுக்கொள்ளுங்கள், நீங்கள் திடமாக பலமாக அந்த தூயாவியை பெற்றுக்கொள்ளுங்கள் சொல்லி அவருடைய வாயினாலே ஊதி அந்த ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய அந்த சீடர்களுக்கு வல்லமை இந்த தூயாவியை கொடுக்கின்றார். சீடர்கள் அவர்கள் அந்த வல்லமையை பெற்றுக்கொண்ட சீடர்கள் மகிழ்ச்சியோடு ஆர்ப்பரிப்போடு இருந்தார்கள். அந்த இயேசு ஆண்டவர் அந்த இடத்திலே அந்த வல்லமை உள்ள திருச்சபையை நிலைநாட்ட அவர் கூறுகின்ற வார்த்தையானது, இவருடைய பாவங்களை மன்னிப்பீர்களோ, இவருடைய பாவங்களை மன்னிக்காமல் விடுவீர்களோ மன்னிக்க மாட்டாது என்று சொல்லுகிற போது அந்த இடத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திருச்சபையை நிலைநாட்டி அந்த சீடர்களை வழியை அனுப்பி வைத்து உலகெங்கும் சென்று என்னுடைய நற்செய்தியை பறைசாற்றுங்கள், விண்ணக அந்த அரசை நிலைநாட்டுங்கள் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த வல்லமுள்ள கட்டளையையும் அந்த நியமங்களையும் முறைகளையும் அவர்களுக்கு கொடுத்து அந்த சீடர்களை பலப்படுத்தி அந்த சீடர்களுடைய அந்த தலைமையை இடத்திலே கொடுத்து வல்லமையோடு அதிகாரத்தை கொடுத்து பூமியெங்கும் சென்று பறைசாற்றுங்கள் என்று அந்த அதிகாரத்தை கொடுத்து நிறைவேறாயிருக்கின்றார். இயேசுவுக்கு பிரியமான சகோதரர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையானது யோவான் நற்செய்தியாளர் மிக அழகாக எங்களுக்கு எடுத்துக்காட்டியிருக்கின்றார். ஒவ்வொரு விடயமும் அழகாக எடுத்துக்காட்டியிருக்கின்றார். அவர் அமைதியை நிலைநாட்டும்படியாக, அமைதியை உள்ளங்களை திடப்படுத்தும்படியாக, அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியாக, சுத்தமாக அந்த தூயாவியானதை பொழிந்தபடியாக, அந்த தூயாவியின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக அந்த இறைவனாகிய ஆண்டவரை பற்றி அந்த வார்த்தையை பற்றி இந்த யோவான் நற்செய்தியாளர் மிக அழகாக எங்களுக்கு தந்திருக்கின்றார். இறைவன் நிச்சயமாக இந்த சீடர்களை வழிநடத்தியது போல ஒவ்வொரு மக்களையும் ஒவ்வொரு மனிதனையும் வழிநடத்துகின்ற கடவுளாக இருக்கின்றார். ஆண்டவருடைய கரங்களில் நாங்கள் இறைவனத்திலே இந்த வார்த்தையை சிந்திப்போம். நிச்சயமாக அவர் ஆசீர்வாதங்களை ஒவ்வொரு மேலும் பொழிவாராக. சுத்தமாக இயேசுவுக்கு பிரியமான சகோதரர்களே, ஆண்டவர் எனக்கு இன்று என்ன கூறுகின்றார், நமக்கு என்ன கூறுகின்றார் என்பதை சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு செல்கின்ற அந்த விடயமானது, உன்னுடைய இதயத்தை நீ பலப்படுத்திக்கொள், உன்னுடைய இதயத்தை நீ அச்சத்திற்குள்ளாக்காதே, அச்சத்தை தவிர்த்து நம்பிக்கை கொள்ள என்று ஆண்டவர் அந்த இடத்திலே தெளிவாக வார்த்தையூடாக எனக்கு தெரிகின்றார். நீ நம்பிக்கையோடு உன்னுடைய ஆன்மாவை பலப்படுத்தி பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்ற அந்த எண்ணத்தை எனக்கு விதைக்கின்றார். அது மட்டுமல்ல, அவர் என்னை இந்த பூமியை வாழ தூயாவியின் பலத்தை தருகின்றார். அந்த தூயாவியின் பலமானது என்னை ஞானத்தோடும் அறிவோடும் ஆற்றலோடும் இந்த பூமியை வாழ்ந்து மற்றவர்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக, ஒரு பிள்ளையாக, ஒரு சீடனாக, ஒரு நண்பனாக ஏற்படுத்தி தருகின்ற ஒரு வார்த்தையாக அமைந்திருக்கின்றது. அது மட்டுமல்ல, அவர் சொல்கின்றார், அந்த இடத்திலே நீ சென்று இந்த பூமியெங்கும் என்னுடைய வார்த்தையை எடுத்துரை, மற்றவர்களுக்கு எடுத்து கூறு, நீயும் அந்த இடத்திலே ஒரு பரிசுத்தவானாக, பரிசுத்த பிள்ளையாக
மாறுதல் எடுத்துக்காட்டுகின்ற வார்த்தையாக இருக்கின்றது. அவர் சொல்கின்றார், மற்றவருடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும். இன்னும் அவருடைய பாவங்களை மன்னிக்காமல் இருக்கின்றோ மன்னிக்கப்படாத அதிகாரத்தை எனக்கும் தருகின்றார் அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நான் மற்றவர்களை அன்பு செய்ய, மற்றவர்களை மன்னிக்க, மற்றவர்களோடு பேச, மற்றவர்கள் உரையாட, மற்றவர்களுக்காக செபிக்க, மற்றவர்களுக்காக நானும் முன்னுதாரணமாக பயன்பெற அந்த இடத்திலே நான் படிநிலைகளில் நடந்து ஆண்டவருடைய பயணத்தின் படியே அந்த வார்த்தையின் படியே நடக்க எனக்கு அதை கற்றுத் தருகின்றார் அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆண்டவர் வல்லமையோடு அந்த வார்த்தைக்கு நிச்சயமாக நான் கட்டளைக்கு முறைமைக்கு கட்டுப்பட்டு வாழ அழைக்கப்பட்டிருக்கிறேன். இயேசுவுக்கு பிரியமான சகோதரர்களே, இந்த வார்த்தையை மிகவும் அழகாக சொல்லப்படுவது போல நமக்கு என்ன இயேசு சொல்லுகிறார் என்பதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒட்டுமொத்த உலகத்துக்குமே உலக மக்களுக்குமே அவர் சொல்லுகிற வார்த்தையானது, நீங்கள் பயப்பட வேண்டாம், அஞ்ச வேண்டாம், நம்பிக்கையோடு என்னை பற்றிப்பிடிங்கள் என்று சொல்கின்றார். அது மட்டுமல்ல, அதை நம்பும்படியாக அவர் சில வெளிப்பாடுகளை அதனை காட்டுகின்றார். கைகளையும் கால்களையும் சிலருக்கு காட்டியது போல அந்த இறைவனாகி ஆண்டவர் நமக்கும் எத்தனையோ வெளிப்பாடு கூடாக, எத்தனையோ வழிகள் கூடாக இறைவர்களுக்கு அதை தருகின்றார். அது மட்டுமல்ல, அவர் சொல்கின்றார், அமைதியை உள்ளத்தில் நினைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் பயப்படாதே என்று சொல்கின்ற வார்த்தையை நமக்கும் தருகின்றார். அதே போல் அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த தூயாவியை நமக்கு நிறைவாக பொழிந்திருக்கின்றார், நிறைவாக நமக்கு பெறுகின்றார் என்று எடுத்து காட்டுகின்றார். அந்த வல்லமுள்ள கரங்களாக உங்கள் மீது அந்த தூயாவியை ஊற்றுகிறேன் சொல்கின்றார். ஒவ்வொரு மனிதன் மீதும், ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும், ஒவ்வொரு சீடர் மீதும், ஒவ்வொரு குழந்தைகள் மீதும், ஒவ்வொரு பெரியோர் மீதும், ஒவ்வொரு வயது தாய் மீதும் தந்தை மீதும் அந்த தூயாவியை ஆண்டவர் கூறியிருக்கின்றார், நமக்காக கூறியிருக்கின்றார். அந்த வல்லமுள்ள இறைவன் நமக்காக சொல்லுகின்ற வார்த்தை, உலகெங்கும் சென்று என்னுடைய வார்த்தையை எடுத்து சொல்லுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு அந்த இடத்திலே அந்த அறையிலே நமக்காக நற்கொடையை ஏற்படுத்தி நமக்காக திருச்சபையை அவர் கட்டி வைத்திருக்கின்றார். அந்த திருச்சபையை நாங்கள் வல்லமையோடு செயல்பட வேண்டும். அந்த முறைகளுக்கும் அந்த கட்டளைக்கும் அந்த இறைவனுடைய பிரசனத்துக்கு நாங்கள் கட்டுப்பட்டு வாழ வேண்டும் என்று இறைவன் அந்த வார்த்தைகளாக எடுத்துக்காட்டுகின்றார். நமக்காக இறைவன் தந்த வார்த்தை மிகவும் வல்லமையானது. அது ஆதியிலே கடவுளோடு இருந்தது. அந்த வாக்கு மனிதனாக பிறந்தது. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவாக அவரே நம் வார்த்தையாளர். அவரை நாங்கள் ஒவ்வொரு நிமிடமும் சிந்திப்போம், செவிப்போம், உள்ளத்திலே நாங்கள் அதை எடுத்துக்கொள்வோம். இறைவன் நிச்சயமாக எங்களை ஆசீர்வதிப்பார். இரக்கத்தின் ஊற்றே இறைவா, நாங்கள் அனைவரும் தூய ஆவியின் வல்லமையினால் எங்கள் சிந்தனை, சொல், செயல் போன்றவற்றில் உம்மை போல சிறந்து வாழவும், பிறரின் தவறுகளை முழு மனதோடு மன்னித்து அன்பின் சமுதாயத்தை கட்டியெழுப்பவும், எங்கள் மத்தியில் ஏழை, பணக்காரன், உயர்ந்தவன், தாழ்ந்தவன் என்னும் பாகுபாடுகளை களைந்து ஒருவர் மற்றவரை மதித்து அன்பு செய்ய தேவையான அருள் வரங்களை வேண்டி தூய ஆவியானவரிடம் மன்றாடுவோம். ஆமென். மாசில்லாமல் உட்பவித்த தேவ மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக மன்றாடும். மாசில்லாமல் உட்பவித்த தேவ மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக மன்றாடும். மாசில்லாமல் உட்பவித்த தேவ மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக மன்றாடும். இப்பொழுது நாங்கள் ஆண்டவருடைய அருள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுவோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் நிறைவாக பாதுகாத்து வழிநடத்துவாராக. ஆமென்.
ஞாயிறு நோக்கி நடப்போம், இறை வார்த்தையை உயிராக்கி இறைவனை வாழ்வாக்கி வாழ்வோம். வாருங்கள், இறை வார்த்தையை அறிந்து அன்பு செய்து சாட்சிகளா